உடலுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இல்லைனா உடல் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துரும் அப்படின்னு சொன்னார். இந்த ஃபிலிம்னால எத்தனை பிஸ்னஸ் ஆகுது, எத்தனை பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, மணி மேக் பண்ணுற எத்தனையோ பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டெக்னீஷியன்ஸ்க்கு கிடைக்குது. இப்போ இருக்கிற யூத்துக்குள்ளே அவ்வளோ சக்தி இருக்குது, அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ நாலேஜ் இருக்குது, அவ்வளோ கம்ஃபர்ட்னஸ் இருக்குது. இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி யூ கேன் பிகம் அ கிரேட் சோல். வி ஹாவ் டு பில்ட் த ரியாலிட்டி, வி ஹாவ் டு பில்ட் த லாஜிக்கல் சென்ஸ், ஸ்பிரிச்சுவல் நேச்சர் இன் எவ்ரி ஹியூமன். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுனால நான் குரு மாஸ்டர் அப்படின்னு நினைக்காதுங்க. என்னுடைய மாஸ்டர், என்னுடைய அப்பா நாகின் மாஸ்டர் கொடுத்துட்டு போன பிச்சை எனக்கு இது. உடம்ப இந்த உடல்ல நாம தண்டிக்கலன்னா உடல் நம்மளே தண்டிச்சு. இன்டெஸ்டைன்ஸ் செல்ஸ் எல்லாம் கேக்குடே, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணா நான் இன்னும் நல்லா இயங்குறா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். இறைவன் குரல் எது, உன்னுடைய குரல் எது? ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஹரி ஓம். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அண்ட் வெல்கம் அனிருத் அவர்கள் டு அவர் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. இது வந்து நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும், சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்பீச்சுக்கு அப்புறம் நிறைய பேர் அனிருத்தோடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி, எஸ்பெஷலி ஸ்பிரிச்சுவலில் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கிற பேருக்கு அது புரியும். அனிருத் அவர்கள் ராக் ஸ்டார், அவருடைய ஓரா, அந்த வாய்ஸ், த மேக்கிங், த கிரியேஷன், த மியூசிக், இது எல்லாத்துக்கும் மிஞ்சு நவ் அனிருத் அவர்கள் ஹேஸ் என்டர்ட் அ பிரில்லியன்ட் அண்ட் ஹி ஹஸ் சூசன் அ கிரேட் லைஃப் பர்பஸ். அந்த லைஃப் பர்பஸை தேடி தான் ஒரு ஹியூமன் பீயிங்கும் இங்கே வரும். அது அவருக்கு தெரியும். ரஜினிகாந்த் அவர்கள் கட்டாயமாக எல்லாமே அவருக்கு சொல்லியிருப்பார். இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க. ரஜினிகாந்த் அவர்களை பற்றி வில் டாக். அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் த மெயின் லெஜண்ட். அனிருத் அவர்கள் நம்மளுடைய ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாடர்ன் யூத். அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் நோக்கி இமயமலைக்கு போயிருக்காருங்க அப்படின்னு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லும்போது, ஒரு யோகியாக அதை பற்றி பேசும்போது வெளிப்படையாக பேசாதது எவ்வளோ இருக்கும். ஸோ நான் வெல்கம்னு ஏன் சொன்னேன்னா, இன் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி when you enter into a spiritual realm, every little breath we take, it is for our soul தான். நம்மளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை உணர்வதற்கு தான் இந்த வாழ்க்கையே. நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களை உணர்வதற்கு தான் எல்லாமே. நம்ம ஏர்ன் பண்ணுற மணிலேருந்தோ சொத்துலேருந்தோ இது எல்லாமே என்ன, நம்ம தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த சோல் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாடி கொடுத்துருக்கு. அந்த சோலே அந்த பாடி கொடுக்கணும்னா நம்ம எதுக்கு? ஸோ இட்ஸ் அ ப்ரிட்டி ப்ராக்டிக்கல் டேம் லைஃப் ப்ராக்டிஸ். இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் லைஃப். புக்கு, டெம்பிள்ஸ் இது இல்லை. யூ ஹாவ் டு சிட் அண்ட் ப்ராக்டிஸ். யூ ஹாவ் டு எரேஸ் த கர்மாஸ். ஸோ இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் ஒர்க். அப்பேற்பட்ட கிரியா யோகம் அனிருத் அவர்கள் செய்கிற ரூட்டுக்குள்ளே அவர் நுழைஞ்சிருக்கார். ஸோ தட் இஸ் அ பிக் 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 ஹாப்பினஸ் ஃப்ரம் மை எண்ட். நானே ஸ்பிரிச்சுவல் சர்க்கிள் கிட்டெல்லாம் இல்லாமல் என்னுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் டீம் கிட்ட ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் அனிருத் அவர்கள் இதில் என்டர் ஆயிருக்காரு அப்படின்னும் போது we can see that. இதை பற்றி நான் என்னுடைய அட்மின் சித்தார்த் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஆல்ரெடி வி வேர் டாக்கிங் அபவுட் இட். அவரும் இது கிரியா செய்கிறாருன்னு கிட்டத்தட்ட ஒரு 3.5 months முன்னாடியிலேருந்து வி வேர் டாக்கிங் அபவுட் இட். பிகாஸ் அவர் ஒரு போஸ்ட் போடும்போது அந்த ஒரு ஐஸ், அவருக்குள்ளே இருக்க அந்த சாம், இதெல்லாம் ஈஸியாக புரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஐ வாஸ் டெல்லிங் தட். இங்கே ப்ராப்ளமே என்னென்னா, மக்கள்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் கேட்கக்கூடாது, கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சாலும் கேட்டுடுறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் எதுக்கு படம் பண்ணணும், அவருக்கு இல்லாத காசா, அவருக்கு இல்லாத இதுவா அப்படின்னு ரஜினிகாந்த் மட்டும், அவர் ஒரு யோகிங்க, அவர் ஏங்க நீங்கள் டார்ச்சர் பண்ணணும், அவர் ஏங்க நீங்கள் இப்படி கேட்கணும் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வெறுப்பு வரும்.
முன்னாடிலாம். இப்போ எப்படி இருக்குன்னா ஆன்சர் பண்ணணும். we are the only one who can answer that perfectly. எப்படின்னா இப்போது சொல்கிற ஆளே நாளைக்கு ஒரு 70 வயசு வரைக்கும் வாழுவாரானே தெரியாது. இவங்களுடைய ஹேபிட்ஸ்க்கு, இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு, இவங்களுடைய ஒரு அறிவாளிக்கு தனத்துக்கும் இவங்க அந்தளவுக்கு வந்துட்டு மேய்ந்து வருவாங்களான்னு தெரியாது. வந்தால் சந்தோஷம், வரக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் வர்றவங்க அப்படி பேச மாட்டாங்க, பேசுகிறவன் அங்கேயே தான் இருப்பான். இது வந்துட்டு பழங்காலத்தில் வள்ளுவர் சொன்ன தத்துவம் தான், நான் ஏதோ புதுசாக சொல்லலை. ஸோ அதனால் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரேஞ்சு அவருடைய நீங்கள் இந்த மாதிரி சொல்ல தான் அவர் இன்னும் அதிகமாக ஏறிட்டே போவாருங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் ஏறிட்டு போவார். அதே மாதிரி இஃப் மூவி இஸ் மேட், அதனால் எத்தனை ஃபேன்ஸ்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். எத்தனையோ யூத் வந்து அதை போய் பார்க்குறாங்க. நான் பார்க்குறனோ பார்க்கலையோ அதை பக்கத்தில் வச்சுருங்க. நீங்கள் எல்லாம் போகிறீங்களா இல்லையா? எத்தனையோ ஃபேமிலிஸ் போவாங்க. 18 இப்போ இந்த மூவி வந்து ஏ ரேட்டிங். ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக போயிட்டு வருவாங்க. ஸோ இந்த ஃபிலிம்னால் எத்தனை பிஸ்னஸ் ஆகுது, எத்தனை பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, மணி மேக் பண்ணுற எத்தனையோ பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டெக்னீஷியன்ஸ்க்கு கிடைக்குது, அசிஸ்டன்ட்ஸ்க்கு இருப்பாங்க, மேக்கப் மேன் இருப்பாங்க, டெய்லர், காஸ்டியூம் டிசைனர் இருப்பாங்க, ஏங்க ஒரு லைட் எடுத்து வைக்கிறவருக்கும் காசுங்க. ஸோ இதெல்லாம் யோசிக்காமல் ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜே இல்லாமல் எதுக்கு மூவி பண்ணணும், எதுக்கு அது பண்ணணும், இது பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உண்மையிலே நிம்மதியாக இருப்பீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. தனக்குள்ள இந்த கிரியா செஞ்சு நம்ம ஒரு நல்ல நிலைக்கு போகணுன்றது தான் நம்மளுடைய ஒரு லைஃப் பர்பஸ், கோல். அப்படி நம்ம ஒன்றாக வாழணும்ன்ற ஒரு உலகத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த மகான்கள். நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும், நம்ம எல்லாம் ஒரே ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு we have to attain that spiritual level of enlightenment. அதை அடைவதற்கு தான் நம்ம இந்த பிரிவு எடுக்கிறது. பட் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு we are just living into a, அஃப்கோர்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எனக்குமே எனக்கு வந்துட்டு இன்னைக்கு கூட அந்த ஒரு ஸ்பீச் கேட்கும்போது ஐ வாஸ் ஹார்ட் டச்சிங். அவர் வந்து அவர் ஆர்டிஸ்ட்டுன்னு தான் சொல்லுவார் தவிர அவரே சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டது இல்லைங்க. அவர் வந்து ஆர்டிஸ்ட்னா என்ன தெரியுங்களா? ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்னா அந்த கான்ஷியஸில் தாங்க அவர் இருக்கார். இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது நம்ம யாரா, நம்மலாம் இதை கேட்குற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நம்மலாம் யார் ஆக்சுவலாக? நம்ம என்ன லைஃப்பில் சாதிச்சிட்டோம்? நம்மக்கிட்ட என்ன அப்படி இருக்குது? நமக்கு இருக்கிற லைஃப்பில் ஏதோ வாழ்கிறோம், நம்ம ஏதோ பெரிய ஆள், நம்ம ஏதோ அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிறோமே. உண்மையான கிங்கை பின்னாடி தாங்க இருக்கார். உண்மையான கிங்கை இறங்கி இருக்கார், பின்னாடியிலேருந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு. அண்ட் he is not just a king, he is a yogi. such a beautiful. ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, நம்மளுடைய உடலில் உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, உடல் வந்து கேட்கும், உடலுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இல்லைனா உடல் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துரும் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து இது பலாரம் அடித்த மாதிரி இருந்தது. we have to change a lot. from his speech we used to realize and change a lot. ஸோ this is not just, நிறைய பேர் கேட்பாங்க எதுக்கு வந்து அங்கே நின்று பேசிட்டு இருக்காரு, அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருப்பார் அப்படி இப்படின்னு. எனக்கு வந்து சில பேர்லாம் நான் கேட்டிருக்கேன், இது எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. நீங்கள் வந்து வெட்டியாக போயிட்டு அங்கேன்னு போயிட்டு சரக்கு தம் அடிச்சுட்டு, இல்லை அங்கங்கே சுற்றிக்கிட்டு பொண்ணுங்க பின்னாடி, அங்கங்கே பொண்ணுங்க பசங்க முன்னாடி சுற்றிட்டு, இந்த ஜெனரேஷன் உங்களுக்குள்ளே எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா? உங்களுக்குள்ள இந்த ஜென்ரேஷன் அதுக்கு தான், உங்களுக்கான ஒரு ஐக்கானை உருவாக்குறதுக்கு தான் அனிருத் சாமி அவர்களும் ரஜினிகாந்த் அவர்கள் மொத்த பேருக்கும் ஈஸ் அ டாப் குரு. அனிருத் அவர்கள் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் அ சிஷ்யர், நான் அப்படி பார்க்குறேன். ஸோ இட்ஸ் லைக் ஒரு டச் அப்படி இருந்தால் அப்படியே எல்லாம் பூ வந்து வளரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்போ இருக்கிற யூத்துக்குள்ளே அவ்வளோ சக்தி இருக்குது, அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ நாலேஜ் இருக்குது, அவ்வளோ கம்ஃபர்ட்னஸ் இருக்குது. இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி யூ கேன் பிகம் அ கிரேட் சோல். இன்றைக்கி இருக்கிற கிட்ஸ், இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல புத்தகம் எடுங்க, கிரியா யோகா, எத்தனை மகான்கள் எப்படிலாம் அடைஞ்சிருக்காங்க அப்படி யோசிக்கணும். அதை விட்டுட்டு இதெல்லாம் படிச்சுட்டா எனக்கு அதான் வருமா, இதுலேருந்து யூனிவர்ஸ் எனக்கு எதாவது கொடுக்குமா, நான் வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபால் இன்டு இமேஜினேஷன்ஸ். இறைவன் உங்களுக்கு என்ன கொடுக்கணுன்றதை முடிவு பண்ணிட்டு தான் உங்களை அனுப்பிச்சிருக்கிறாருங்க. கேமெல்லாம் டிசைன் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அது ரஜினிகாந்த் ஐயாக்கா இருந்தாலும் அதே தான், உங்களுக்காக இருந்தாலும் அதே தான், அனிருத் சாமிக்காக இருந்தாலும் அதே தான், எனக்காக இருந்தாலும் அதே தான். இந்த கேம் வாஸ் டிசைன்டு. நான் சொன்ன மாதிரி ஒரு பாத்தில் போயிட்டே இருப்பீங்க. இங்கேருந்து திருச்சி போகணும், சென்னையிலேருந்து மதுரை போகணும், மதுரையிலேருந்து இல்லை நீங்கள் ஆந்திரா ஹைதராபாடு போகணும், எங்கேயோ போகணும், இல்லை டெல்லி போகணும், இல்லை அமெரிக்கா போகணும்.
It will take 2 days to reach some destination, some country. It will take just 2 minutes to reach some shop. உங்களுக்கு தேவையான டெஸ்டினேஷன். அதெல்லாம் உங்கள் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஆஃப் லைஃப். லாங் டேர்ம் ஆம்பிஷன்ஸ் இருக்கா? அதுக்கு காலம் ஆகும். அதுக்கான நீங்கள் தயாராகிறீங்களா? ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிற கோல் இவ்வளோ பெருசு. அப்போ அதுக்கான நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பெருசாக ஆனால் தான் அதுக்குள்ளே போக முடியும். யூ ஹவ் சீன் த கிரியேட்டிவிட்டி ஆஃப் அனிருத் சாமி. என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி. அது வந்து யூனிக்னஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறத விட, இஃப் யூ ஹியர் தட் நமக்குள்ளே ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும். இட்ஸ் அ வைப்ரேஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்கேமு, இல்யூஷன், இமேஜினேஷன் அப்படிலாம் எதுவுமே இல்லை. திஸ் இஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஹீ சர்விங் அஸ். அந்த சர்வீஸை எவ்ரி யூத் இஸ் என்ஜாயிங். அது எப்படி என்ஜாய் பண்ணுறீங்களோ, ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டார்ட் என்ஜாயிங் த லைஃப் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. பிகாஸ் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஜஸ்ட் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குற ப்ராசஸ் அதுதான். எடுத்த உடனே கிரியாயோகா பீக்குக்கு போங்கன்னு சொல்லலை. கிரியாயோகம் இஸ் ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக நான் சொல்லிக் கொடுப்பேன் எல்லாருக்குமே. பட் யுவர் பாடி ஹேஸ் டு பி எலிஜிபிள் ஃபார் தட். உங்களுடைய அணுசக்திகள்னா அட்டாமிக் செல்ஸ். உங்கள் பாடியில் வந்து இப்போ 30 இயர்ஸ் நீங்கள் இருக்கீங்க. ஒரு டீனேஜர்லேருந்து வச்சுப்போமே 14 to 16, அப்போ தான் நல்லா தெம்பாக சாப்பிட்டு ஜிம்மெல்லாம் போய் இருப்பீங்க. சில பேர் வந்து தொப்பெல்லாம் வச்சுட்டு பாடி உள்ள நிறைய கழிவுகள் ஃப்ளஷ் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் we have to do. It's a scientific fact. It's a biological evidence. Your body is your biological evidence. அப்போ என்ன பண்ணணும்? அந்த சரீரத்தை முதல்ல ஃப்ளஷ் அவுட் பண்ணணும். அது ஃப்ளஷ் அவுட் பண்ணணும் உடனே எல்லாத்தையும் இல்லை, மாத்திரை போட்ட கிராஜுவலி டூ இட். கிராஜுவல் எல்லாம் நேச்சுரல் ப்ராசஸ். எடுக்க வேண்டிய உணவு, சாறுகள் அதெல்லாம் கரெக்டாக எடுத்திங்கன்னா எவ்ரிதிங் வில் கம் இன் டு அ குட் பிளேஸ். அப்போது அதுக்கேற்ற டெக்னிக்ஸ் தான் யோகா மெடிடேஷன். அதுக்கு தான் we are சார்ஜிங் த ஜாயினிங் ஃபீஸ் அண்ட் யோகா ஃபீஸ். அது ஏங்க நிறைய பேர் வாங்குறாங்க. இப்போ ரஜினிகாந்த் ஐயா வந்து எதுக்குங்க படம் பண்ணுறாரு அப்படின்னு சில பேர் கேட்குற மாதிரி, என்கிட்ட வந்து நிறைய பேர் இது வந்து எதுக்குங்க பண்ணுறீங்க, ஃபீஸ் எதுக்குங்க? நம்ம வச்ச ஃபீஸ் 399, செகண்ட் மந்த்லேருந்து பே பண்ணணும். அதுவும் ஃபஸ்ட் மந்த்து ஜாயினிங் ஃபீஸ் 1197. அது எதுக்கு வச்சோன்னா என்னுடைய சேஃப்டி. எனக்கு குருமார்கள் சொன்ன மெசேஜ். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நேற்று டெக்னிக் வாங்கியிருப்பாங்க, இன்றைக்கி அந்த டெக்னிக் எவன்கிட்டயோ போய் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் விற்றுட்டு அந்த டெக்னிக் இவன் காசு ஆக்கிப்பாங்க. இது வந்துட்டு இட் இஸ் கம்ப்ளீட்லி நாட் ஃபேர் அட் ஆல். நீங்கள் ஸ்பிரிச்சுவலுக்கு வந்திருக்கிறதே உங்களோட இதை கட் பண்ணுறதுக்கு தான், கர்மாஸ். அது உடனே ஆகாது. ஃபஸ்ட்டு யோகா மெடிடேஷன் ஆன்லைனில் பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் பாடி தயாராக உங்களுக்கே தெரியும். நீங்களே சொல்லுவீங்க என்கிட்ட, எனக்கு இந்த மாதிரி இருக்குங்க, இப்படி இருக்குங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஐ வில் கால் யூ டு சென்னை. நேரில் கிரியாயோகம்க்கு கூப்பிட்டு அப்போ உங்களுக்கு கிரியாயோகம் இனிஷியேட் பண்ணுவேன். அப்போ கிரியாயோகம் இனிஷியேட் பண்ணும்போது அது இலவசம், பூப்பழம் கூட வாங்க மாட்டேன். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுனால நான் குரு மாஸ்டர் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னுடைய மாஸ்டர், என்னுடைய அப்பா நாகின் மாஸ்டர் கொடுத்துட்டு போன பிச்சை எனக்கு இது அவருடைய மெசேஜ். நான் அதை வந்து உங்களுக்கு பல பேருக்கு நான் கொடுக்குறேன். இன்றைக்கி இது இவ்வளோ ரீச் ஆகிருக்குன்னா இட்ஸ் அவரோட இது தான். அதுக்கு தான் நான் முன்னாடி ஒன்று சொன்னேன். ரஜினிகாந்த் அவர்களே அவருக்கு வராத புகழ்ச்சியே இல்லைங்க. அவருக்கு வராத ஒரு விஷயமே இல்லை. அவருக்கு வராத ஒரு எந்த ஒரு அப்ரைசிங் தான் அவர் லைஃபு. அப்படி இருக்கு அவர் லைஃப் இப்போன்னு இல்லை, 50 இயர்ஸ் ஆதான். அப்படி இருக்கிற ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் ஒரு துளி கூட ஏய் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிற்கலை. அவ்வளோதான். அவருக்குள்ளே என்னென்னு அவருக்கு தெரியும். அவர் எங்கேருந்து வந்தார்னு அவருக்கு தெரியும். அவருக்குள்ளே என்னென்னு அவருக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சும் எல்லாம் இருந்தும் மாயை. என்னடா பெரிய லைஃப் அச்சீவ்மெண்ட் ஸ்பிரிச்சுவல் தான், அதில் தான் ஏறி போயிட்டே இருப்போம், அதில் வந்து இறங்க மாட்டோம் அப்படின்றத அவர் பார்க்கும்போது எனக்கு நான் உணர்றது அதுதாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஹம்பிள் ஸ்பிரிச்சுவல் பர்சன் லைஃப்பில் வந்து நமக்கு கண்ணு முன்னாடி சுற்றிட்டுருக்கார் ஒரு மகானுங்க அவர் இந்த மாடலில். ஸோ we have to obey, we have to follow. நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கணும். அவர்கிட்ட சொல்கிற விஷயங்களை எடுத்துக்கணும். அது ஒரு ஆடியோ ஸ்பீச்சில் சொல்கிற விஷயங்கள் அவ்வளோ பெருசு. இந்த மாதிரி அவர் சொல்கிற விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. சீரியஸ்லி ரஜினிகாந்த் அவர்களுடைய மைண்ட்லேயும் நிஜமாலே இஃப் ஹீ வாட்சஸ் திஸ் வீடியோ அவருக்கும் இதாங்க தோணும். நம்ம எலாபரேட் பண்ணி சொல்லாததை இவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் ஆல்சோ என்கரேஜ் திஸ். ஸோ திஸ் இஸ் த பிக் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலிங்க. நம்மளுடைய உலகமே ஒரு குடும்பம். அது ஆன்மீக குடும்பமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது விட ஒரு சந்தோஷம், நிம்மதின்னு சொல்லலாம். சந்தோஷம் வந்துட்டு போகும் குட்டி குட்டி.
அதை விட ஒரு நிம்மதி இந்த உலகத்தில் இல்லை. ஒவ்வொரு மனிதன் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்கள் எல்லாருக்குள்ளேயும் பயங்கரமான ஒரு சக்தி ஏங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்மா கடவுளே உங்களுக்குள்ளே ஏங்குறான். அது எடுத்த உடனே கடவுளை அப்படி நம்ம பார்த்துட முடியாது. இந்த கண்ணால் இந்த லைட்டு கொஞ்ச நேரம் இப்படி பார்த்துட்டு இருந்தால் கண்ணெல்லாம் மங்கலாயிடும். 2 நிமிஷம் கூட பார்க்க முடியாதுங்க. 10 செகண்ட் நின்றதுக்குள்ளேயே நீங்கள் மங்கலாக சுற்றிட்டு இருப்பீங்க. எவ்வளோ சூரியனை விட ஒளி இருக்கிற ஒரு இறைவனை, அந்த ஜோதியை நம்ம எப்படிங்க தரிசிக்க முடியும்னா, அழகாக சொல்கிறாங்க மகான்கள், நம்மளுடைய 3வது கண்ணில் தரிசிக்க முடியும். அதுக்கு தான் இந்த உடல் இப்படி தயார்படுத்தியிருக்காரு கடவுள். இல்லைனா நம்ம குரங்கு, யானை, புலி, சிங்கம் அப்படி பிறந்திருக்கலாம். அப்படிலாம் பிறந்து தான் இங்கே வந்திருக்கோம். அது எதுக்கு கடவுள் நம்ம கண் முன்னாடி வைக்கிறாரு? ஜூவில் அங்கெல்லாம் போய் ஏன் பார்க்குறோம்? அந்த மாதிரி தான் நீங்கள் வந்திருக்கிறடா. அதுலேயும் ஒரு ஆத்மா இருக்குது, ஜீவன் இருக்குது. ஆனால் உனக்கு ஒரு ஜீவன் கொடுத்துருக்கேன், மனுஷன். திஸ் இஸ் எ லவ்லி கிரியேஷனுங்க. இறைவன் உருவாக்குனதில் அற்புதமான கிரியேஷன். அதனால தான் என்னுடைய சித்தப்பா அடிக்கடி சொல்லுவார், he is also into film industry. He is also a very big philosopher and a spiritual connected soul. அவர் சொல்லுவார், எந்த பிரச்சனைனாலும் கடவுள்கிட்ட பேசு, காடோடைய உள்ள பேசு, உள்ளேருந்து காடோட கனெக்ட் ஆகுன்னு சொல்லுவார். தட் இஸ் பிரில்லியன்ஸ். ஃபஸ்ட்டு அது வரணுங்க எல்லா ஹியூமன்ஸுக்கும். அது வந்துருச்சுனாலே we will forget everything. அது பண்ணும், இது பண்ணும், அது பண்ணும், இது பண்ணும், பயம் இருக்காது. கோவில் போனால் தான் கடவுள், அதெல்லாம் இருக்காது. டைம் கிடைக்குமோ போகிறோம் இல்லையா, உள்ளதாங்க இருக்குது எல்லாமே. கடவுள் அங்கே ஒன்று வான்னு சொல்லிட்டு டிக்கெட்டு கொடுக்கல, நமக்கு இன்விடேஷன் கொடுக்கல. உண்மையிலே கடவுள் இன்விடேஷன் கொடுப்பாரு, இங்கே கொடுப்பாரு இன்விடேஷன், 3வது கண்ணு. அதை திறக்கிறதுக்கு தான் இத்தனை பயிற்சிகள். எடுத்த உடனே இதெல்லாம் திறக்கிறதுக்கு முடியாது. ஏன் முடியாது? எடுத்த உடனே 100 kg இவ்வளோ பெரிய செஸ்ட் ராட் எடுத்து இப்படி ஒரு ஃபஸ்ட்டு வந்த நாளே இவ்வளோ தூக்குறோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நரம்பு கிழிச்சு வெயின்லாம் டேர் ஆகும், மசில்லாம் டேர் ஆகும், வெயின்லாம் வந்து டிஸ்லோகேட் ஆகிடும். அப்போது இப்போ ஏற்பட்ட பயாலஜிக்கல் சிஸ்டமே நம்ம கண்ணுக்கு எதிர்க்கு தான் இருக்குது, தூக்கலாமே முடியல. இட் வில் டேக் அ ப்ராக்டிஸ். டெட் லிஃப்ட்லாம் பண்ணணும். யூ நீடட் அ ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் ஸ்லீப், ப்ராப்பர் அதுக்குன்னு பேடிங்ஸ் இருக்கணும். இதெல்லாம் பண்ணணும். இது நமக்கு தெரியாது பெருசாக, அது வந்து சொல்கிறவங்கள வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, டெட் லிஃப்ட். ஃபஸ்ட்டு கிராஜுவலாக 2.5 கிலோ, 5 கிலோ, 7 கிலோ, 7.5 கிலோ, 10 கிலோ, 15 கிலோன்னு தூக்குவோம். இப்படி இருக்கிற ஒரு ஜிம்முக்கே இவ்வளோ இருக்குன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவலுக்கு இவ்வளோ இருக்கும். உடலுக்குள்ளே நடக்கிற ஒரு பொருள், அதுவும் மைக்ரோஸ்கோப் இல்லைங்க, எந்த சயின்டிஃபிக்கோட மெட்டீரியல், எந்த ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு கூட உள்ளே இருக்கிற சக்கரங்களை நம்மளால் வந்துட்டு கண்டே பிடிக்க முடியாது. இந்த சக்கரங்கள் எங்கேருந்து ஏற்படுது, எப்படி இந்த சிருஷ்டி பிகின் ஆச்சு, எல்லாத்துக்கான ஒரு சொல்யூஷனே நீங்கள் தான். நீங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இறைவன் கொடுத்த ஒரு ஆத்மா உங்களுக்குள்ளே இருக்குது. அதுதான் குழந்தை. யாருக்கு? இறைவனுக்கு. நீங்கள் உடம்பு அழகான ஒரு அம்மா அப்பா கிட்டேருந்து வந்த ஒரு குழந்தை. இது ரெண்டும் இணையும் போது என்ன ஆகும்? ரஜினிகாந்த் ஐயா சொன்ன மாதிரி 2 வாய்ஸ் பேசும். ஒன்று உள்ளே இருக்கிற ஆத்மா, இறைவனோட கனெக்ட் ஆகிருக்கிற ஆத்மா, அது பேசும். 2வது இந்த உடம்பு, இந்த உலகத்தில் வாழ்கிற உடம்பு, இது ஒன்று பேசும். அதனால்தான் உள்ளே இருக்கிற ஆத்மாவை கேட்டவன் லைஃப்பில் ரொம்ப உயர்ந்து வருவான்றதை பற்றி எல்லா விதத்துலேயும், ஆன்மீகம், சக்ஸஸ்ஸு, அதனால தான் ஹியர் யுவர் சோல் அப்படின்றது ரஜினிகாந்த் ஐயா சொன்னார். ஏராளமான விஷயம் பேசினாருங்க. ஹார்ட் டச்சிங், எமோஷ்னல், இதெல்லாம் தாண்டி 75 ஹீஸ் நியரிங்கா. லைஃப்பில் ஒரு பர்சனை 50 வருஷமாக ஒரு உலகம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு, 5 ஜெனரேஷனாக அப்படின்னா, அப்போது அவர்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஹீ இஸ் எ கிரியா யோகி. கிரியா யோகத்தை எந்த அளவுக்கு டெப்த்தாக ரியலைஸ் ஆனால், அந்த கிரியா யோகம் செய்கிறதுனால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கேன் அப்படின்னு அவர் வாயிலே அவர் சொல்லியிருக்கார். ஸோ நிறைய பேர் பாலிட்டிக்ஸா அதுவா இதுவா, ஏங்க அவருக்கு பின்னாடி இருக்கிற சக்தி, அவருக்கு பின்னாடி இருக்கிற ஃபோர்ஸு என்னன்றது அதெல்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் அது புரியாது. அவருக்கு பின்னாடி இருக்கிற ஃபோர்ஸு மக்கள் சக்திங்க. அந்த மக்கள் சக்தி உருவாக்குனது யாரு? மகாவதார் பாபாஜி பின்னாடி இருக்காரு.
அந்த குருமான், எல்லா மகான்கள், அவர் தான் கடவுள்னு நான் சொல்லலை. தேர் ஆல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். எத்தனையோ இறைவர்கள் வந்துட்டு போனவங்க இருக்காங்க. இதில் மனிதன் போல இருந்து மகான ஆனவங்க தான். அந்த மகானை ஏன் ஆறாங்க? உடலில் உட்காந்து யோகம் செய், பயிற்சி பண்ணு. நமக்குள்ள ஒரு அக்னி இருக்குங்க. நமக்கு வயிறு தொட்டா எப்போ இருக்கும், சுட 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 இருக்கும் உடம்பெல்லாம். அந்த உள்ளே இருக்கிற மணிப்பூர் ஆக்டிவ்லே இருக்குது. அதோட ரொட்டேஷன் 3000 ரொட்டேஷன் பண்ணணும். அது ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ரொட்டேஷன் பண்ணணும். அது சரியாக நடக்கலைன்னா நம்ம உடல் வந்து ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்துரும். அது என்ன நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மூவிஸ், லைஃப், என்டர்டெயின்மெண்ட், எவ்ரி திங், ஜஸ்ட் என்ஜாய் லைஃப். வந்து கீப் என்ஜாயிங், கீப் ஜஸ்ட் டூயிங் எவ்ரி திங். அண்ட் ஆல்சோ ஸ்டார்ட் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இஃப் யூ டோன்ட் ஸ்டார்ட் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் டுடே, ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா என்ன சாமி அப்படின்னு என்கிட்ட கேட்கலாம். ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா இமயமலைக்கு போகிறதோ அங்கே போகிறதோ இதெல்லாம் இல்லை. அதுக்கு நாங்கள் போகாதீங்கன்னு நான் சொல்லலை. போங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குரு கிடச்ச பிறகு அந்த குருவை பிடிச்சிட்டு போங்க. குரு கூட்டிகிட்டு போவாருங்க. அதை தாங்க நான் இங்கே சொல்கிறேன். நாகின் மாஸ்டர் 23 வருஷம் எங்கள் அப்பா பயிற்சி பண்ணி he left his body. அந்த ஆத்மா, அந்த சோல் எவ்வளோ ஹையஸ்ட் பிளானட் டைமென்ஷனை போய் ரீச் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு குரு சொன்ன வாக்கில் நம்ம எல்லாரும் பயிற்சி பண்ணணுன்றதுக்கு தான் மிக்ஜியில் வச்சு இது ஆனஸ்ட்டாக ஒப்பனாக உண்மையாக உங்களுக்கு வந்துட்டு இதை இனிஷியேட் பண்ணுறேன். படிப்படியாக ஏறணுங்க. லாங்காக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். 1 வருஷம் 2 வருஷம் பண்ணுறதுனால யூஸ் இல்லை. ரஜினிகாந்த் ஐயா 23 வருஷம் பண்ணார். இப்போ 23வது வருஷம் நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர், 24 or 25 கூட வந்திருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு 2000லேருந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா விட்டு 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 ஃபஸ்ட்டு வேல்யூ தெரியாமல் நம்ம எல்லோரும் மாதிரி தான். ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரியாது. அப்புறம் போக 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 லைஃப் ரியலைஸ் பண்ணி விட்டுடும். ஒன்ஸ் கிரியாக்குள்ளே வந்துட்டாலே, கிரியாக்குள்ளே என்டர் ஆகிட்டாலே லைஃபு மாறிடுங்க. என்ன மாறிடும்? கோடி ரூபாய் வந்துடும், அம்பானி லெவல் போய்டும், அங்கே போய்டும், இல்லை நிம்மதி, இதெல்லாம் ஃபஸ்ட்டே வந்துடாது. நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ கடவுள் உங்களை அந்த அளவுக்கு பரீட்சை பண்ணி, இதான் ரியாலிட்டி. ஏதோ மாயம் மந்திரம் அதெல்லாம் நான் இங்கே பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. ஜோசியம், ஜாதகம், மாயம், மந்திரம், பரிகாரம் இதெல்லாம் எனக்கு பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்காதுங்க. ரியாலிட்டி, ப்ராக்டிகாலிட்டி, லாஜிக்கல் வேர்ல்டில் நம்ம வாழ்கிறோம். அப்போது மாய மந்திரத்துக்கெல்லாம் இடம் இல்லைங்க. அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. வி லிவ் இன் அ டெக்னாலஜி வேர்ல்டு. மொபைல் யார்கிட்டலாம் இருக்கும், அந்த எனர்ஜியை விட பெரிய எனர்ஜி இங்கே எதுவுமே இல்லை. அந்த எனர்ஜி எல்லாத்தையும் இழுத்துட்டுது. அதனால் உங்களுக்கு சொல்ல வர பாயிண்ட்டு, நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கிற இந்த சிஸ்டம், நமக்குள்ளே ஏற்படுற இந்த ப்ராக்டிஸ், இது ரொம்ப சிறந்த விஷயம். மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இவ்வளோ அழகான ஒரு பயிற்சிகள் கொடுத்து, கோவில் போகிறீங்க, இமயமலை போகிறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னா குரு கிடைக்கிற வரைக்கும் தான். குரு கிடைச்ச பிறகு குரு சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் பயணம் பண்ணணும். அதுக்குன்னு குரு காலில் விழு, இங்கே போயிட்டு வா, அங்கே போயிட்டு வான்னு சொல்கிற ஒரு குரு இல்லை. குரு என்பவர் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை சிந்திக்க வைக்கணும். அவருடைய பேச்சு எப்படி இருக்கணும், உங்களுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குன்ற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். தவிர நான் கிரீடம் போட்டுக்கிறேன், நான் வேஷம் கட்டிக்கிறேன், இதெல்லாம் இல்லைங்க. நான் ஒரு நாள் வேஷம் போட்டதில்லை. எங்கள் அப்பா ஒரு நாள் வேஷம் கட்டினதில்லை, தாடி வச்சதில்லை, மாலை போட்டதில்லை. இதெல்லாம் எதுக்குங்க? எதுக்கு நம்ம இதெல்லாம் யோசிக்கிறோம்? உண்மையை நோக்கி போகணும். அடுத்த ஜெனரேஷனில் அட்லீஸ்ட் பீப்புள் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக வாழணும். இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அந்த இதுன்னு செய்கிறது இல்லை. அவங்கவுங்களுக்கு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த ரிச்சுவல், அந்த ரிலீஜியனோட எண்டு கோல் என்ன? நீங்கள் எல்லாம் நிம்மதியாக வாழணும், தனக்குள்ள உடல் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பிராணாயாமம், யோகா பண்ணணும். அதுக்கடுத்து என்ன? படிப்படியாக நீங்களே ஏறுவீங்க. நம்மளாம் சொல்ல வேண்டாம். 5 நிமிஷம் 1 வருஷம் வரைக்கும் பண்ணுங்கள். டெய்லி 5 நிமிஷம் பண்ணுங்கள், 1 வருஷம் வரைக்கும். ஆனால் டெய்லி விடாதீங்க. பெண்கள் பீரியட்ஸ் அப்போ கொஞ்சம் பண்ணிக்காதீங்க. பீரியட்ஸ் அப்போ ஓம் சாண்டிங், மந்திர உபதேசங்கள்லாம் இருக்குது, அது பண்ணிக்கலாம். ப்ரெக்னென்சிக்கு டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏராளமான வெரைட்டிஸ் இருக்குது. லைஃப்பில் நம்ம அடுத்தடுத்த படிக்க போகிறதுக்கான எனர்ஜியை நம்ம தாங்க க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு திறன், ஆரோக்கியம், சிந்தனை, புத்தி, அதோடைய ஒரு அறிவாற்றல் அண்ட் ஆன்மீக சக்தி, இது எல்லாமே உங்கள் பார்க்குற எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் நம்ம அதை மறுக்கிறோம் அண்ட் மறந்துடுறோம். மறக்காதீங்க. அது மாதிரி ஞாபகப்படுத்துறது தான் என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் ஏதோ இந்தியாவில் எங்கேயோ ஒரு மூலையில்
இருந்து இது சொல்கிறோம். ஸோ நான் பேசுகிற ஒரு விஷயமும் இது நான் சொல்கிறது இல்லைங்க. நாகின் மாஸ்டர் என்னுடைய அம்மா கொடுத்த ஒரு பிக்சர், அதுலேருந்து வந்த ஒரு விஷயந்தான் இதெல்லாம். அண்ட் சேம் அப்ளைஸ் டு எவ்ரி ஒன். அனிருத் அவர்களாக இருந்தாலும் அவர் வந்துட்டு இவ்வளோ டேலண்டட் இதுன்னா அவங்க பேரண்ட்ஸோடைய ஜீன்ஸ், அவங்க பேரண்ட்ஸ்கிட்டேருந்து வந்த பிளெஸ்ஸிங். ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருக்கிறாருன்னா அவர் சொல்லாததே கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஏன்? உங்களுடைய சக்தி மக்கள் வந்து அவரை பிளெஸ் பண்ணுறது. ஸோ இந்த பிளெஸ்ஸிங்ஸோட ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் 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 வந்து பிளெஸ் பண்ணிக்கிட்டு வாழுங்க, அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா எங்கள் பிளானட்டே ஹாப்பியாக இருக்குங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளானட்டை விட்டுடுங்க, முதல்ல ஒரு குடும்பம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, குழந்தைங்க தாத்தா பாட்டி பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, எல்லாருமே. இந்த ஒரு லைஃப் சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் வரணும். இதுக்கெல்லாம் வரணும்னா முதல்ல வி ஹாவ் டு நோ லைஃப்பில் பீஸ்னா என்னடா. பெரிய பெரிய நபர்கள் பயிற்சி பண்ணுறாங்களே, என்னடா இது? ஒரு மாடர்னாக இருக்கிற நான் மாடர்ன் யூத்து தான், 26 வயசு, நானும் பயிற்சி பண்ணுறேன். அனிருத் அவர்கள், அவர் ஏஜ் எனக்கு தெரியல, ஆனால் எல்டஸ்ட்டு அவர். ஸோ தட் பிரதர் அண்ட் தட் சாமி இஸ் ஆல்சோ ப்ராக்டிஸிங். ரஜினிகாந்த் அவர்கள் 75 அப்படின்னா எப்படி அடிட்டு போவார் அவர் இப்போ கூட. திஸ் இஸ் டேம் சீரியஸ். இப்படின்ற ஒரு சொடகு இப்படி போகிறதுக்குள்ள சர்க்குன்னு அவருக்கு வந்துடுது. டக் 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 டக்னு எல்லாமே நடக்குது. டக் டக் டக்னு ஹீ கேன் மேக் எனி திங். அவருடைய ஆக்ஷன்ஸோ கையில் இப்படிலாம் இல்லை, இப்படிலாம் உட்காரல. இப்பேற்பட்ட மகான்கள் பற்றிலாம் நம்ம பேசுகிறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கிறோம். இதெல்லாம் கேட்குறவங்களும் சரி. அவர் ஏதோ வந்து சொம்பு தூக்குறான்னு நினைக்காதீங்க. உலகமே அந்த ஒரு நபருக்கு சொம்பு தூக்குறதில்ல, அந்த ஒரு நபருக்கு காலில் விழுந்துருவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவர் என்ன ஒன்று சொன்னார் ஞாபகம் வச்சுருக்கோங்க. மக்கள் நீங்கள் வாழ வைக்கிறீங்க, உங்கள் எல்லாருடைய காலை தொட்டு நான் வணங்குறேன் அப்படின்னு சொன்ன அவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒருத்தர் கூட அந்த மாதிரி பேசி இந்த வேர்ல்டில் நான் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ ப்ரொடியூசர் அவர்கள் பேசுனது, ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ். ஒவ்வொரு எஸ்பெஷலி சில ஓரான்னு சொல்லுவாங்க, சில ஓரா. அந்த ஓராலாம் அப்படி பார்க்கும்போதே அவங்களுடைய ஒரு பவர், அவங்களுக்குள்ளே இருக்கிற ரியலைசேஷன், அவங்களுடைய அமைதி, எங்கே என்ன பேசுனா அதுதான் கரெக்ட் அப்படின்றது தெரிஞ்சு பேசக்கூடிய சில பேரில் ஒருத்தர் தான் கலாநிதி மாறன் சார். எவ்ரி டேம் ஹியூமன் ஹேஸ் தேர் ஓன் இன்னர் பவர். அந்த மாதிரி தான் உங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ ஒரு ரோட்டில் போயிட்டே இருப்போம், சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கும், போத்தீஸ் இருக்கும், டாஸ்மாக் ஷாப் இருக்கும். அங்கே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு மளிகை கடை இருக்கும், அங்கே ஒரு அழகான ரெஸ்டாரண்ட், பெரிய ப்ரெஸ்டீஜ் ஃப்ளாட்ஸ் இருக்கும். அப்படி இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா ஒரு குடிசைகள் இருக்கும், டவுன் இருக்கும். அங்கே கொஞ்சம் போனீங்கன்னா மாட்டு இதெல்லாம் இருக்கும். அங்கே போனீங்கன்னா ஒரு பால் பூத் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அப்படி போனீங்கன்னா வேறு ஒரு பெரிய மால் இருக்கும். அப்படியே அங்கே கொஞ்சம் போனீங்கன்னா ஒரு சினிமா தியேட்டரு. இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷன் என்ன உங்கள் டெஸ்டினேஷன்? உங்கள் டெஸ்டினேஷன் இதெல்லாம் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும். இந்த எய்முக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு மேலே பார்த்துக்கின்னு சிலையை பார்த்துக்கிட்டு, நான் தப்பாக சொல்லலைங்க. we have to build the reality, we have to build the logical sense, spiritual nature in every human. நம்ம வந்துட்டு உட்காந்து இங்கே இல்யூஷன் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகுது, அவங்களுக்கு வாழ்க்கை வீணாக போகுது. So we have to work on it, we have to start practicing, we have to start implementing. அப்போ what we have to do, அது இதுன்னு இப்படி உட்காந்துட்டுலாம் வராது, இப்படி உட்காந்தெல்லாம் வராது. முத்திரை எதுக்கு போட்டாங்கன்னே தெரியாமல் நிறைய பேர் உட்காந்து இப்படி முத்திரை போடுறீங்க, சமாதிகளுக்கு போகிறீங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரியாத அது எதையுமே தொடாதீங்க. அதெல்லாம் குருஸோடைய மெசேஜ் இல்லாமல், அவங்களுடைய கட்டளை இல்லாமல் செய்யக்கூடாது. அதெல்லாம் உடம்புக்கு ரிஸ்க்கு. அது மாதிரி we must change, we must realize எதனால் இறைவன்லாம் இதை நம்ம கொடுத்தாரு. அப்போ நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணிட்டு போகிறோன்னா உடனே வருமா? ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். வாட் யூ ப்ராக்டிஸ் யூ பிகம். ஃபர்ஸ்ட் வாட் யூ திங்க் யோசித்தேன், தென் எவ்வளோ, ஒரு வருஷம் யோசிச்சுமா, 2 வருஷம் யோசிச்சுமா, 2 வருஷம் ஸ்கெட்ச் போட்டுமா, தென் 3rd இயர்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை 6th இயர் 5th இயருக்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ணலன்னா உங்களை நீங்களே கொஷின் பண்ணுங்கள், என்ன ராங் இருக்குது. கட்டாயமாக அச்சீவ் பண்ணுவீங்க. ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் அதாங்க,
அதில் வந்து குட்டி அடி விழும், அதுக்குன்னு வெளியே வந்துட்டு எப்படி? குட்டி அடி விழுந்தால் தான் அடுத்த படி எப்படி ஏற முடியும்னு தெரியும். அந்த குட்டி அடி விழுறதுக்கு காரணமும் இறைவன், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா. தாய் போல் ஒரு ஆத்மா பார்த்துக்கிட்டே இருக்குது, தந்தை போல் இருக்கிற அப்பா அவங்கள தேடிக்கிட்டே இருக்கார், எப்படா என்கிட்ட வருவேன், எப்படா என்கிட்ட வருவேன்னு. இப்பேற்பட்ட ஆன்மீக வாழ்க்கை வீணாக போகக்கூடாது, பயிற்சி பண்ணணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், இதில் சின்சியராக இருக்கணும். இதில் அவ்வளோ சின்சியராக இருந்தால் அது வேலை செய்யும். நிறைய பேர் சொல்லலாம், எனக்கு டைம் இல்லைங்க. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க, ஷூட்டிங்கில் இருக்கும்போது கூட மரத்தடியில் உட்காந்து கூட மெடிடேஷன் பண்ணுற ஒரு கேண்டிடேட் நம்ம யோகி ரஜினிகாந்த் அவர்கள். சரிங்களா? ஸோ ஏராளமான விஷயங்கள் இருக்குது, எங்கே இருந்தாலும் அப்படியே இருப்பார். தாட்லாம் இங்கே இல்லை, உலகம் உள்ளே ஓடிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து சொல்லி நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது மக்களுக்கு. அவர் மாதிரி இருங்கன்னு சொல்லலை, அவர் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் பண்ணாலே நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. அதனால் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆன்மீக வாழ்க்கையும் லௌகீக வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப் எல்லாமே ஜஸ்ட் பேலன்ஸ் இட். பேலன்ஸ் பண்ண முடியும், ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஆன்மீகத்தில் இருந்தால் தான் அதெல்லாம் சாதிக்க முடியும். கேர் ஈச் அதர், லவ் ஈச் அதர். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இட்ஸ் அ பேபி டு அ பேபி, இட்ஸ் அ பிரதர் டு அ பிரதர், இட்ஸ் அ சிஸ்டர் டு அ சிஸ்டர். அதெல்லாம் வரணும், ரெண்டு சைட்லேயும் வரணும். ஒரு சைடில் மட்டும் வந்ததுன்னா ரஜினி ஐயா சொல்கிற மாதிரி கெட்ட பையன் சார் இந்த காலின்ற மாதிரி தான் வந்துடணும். டைலாக் பேசுகிறது இல்லை, செஞ்சுட்டு செயல் செஞ்சுட்டே வந்துடணும். ஏன்னா நம்மளை ஒருத்தன் வந்துட்டு தூக்கி அடிக்கிறான் தெரியுது நமக்கே, நம்ம அங்கே இன்னும் இருந்துட்டு அடி வாங்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம காந்தி காலத்தில் இல்லை, நம்ம எந்த காலத்தில் இருக்கோம்? அட்வான்ஸ்டு வேர்ல்டில் போயிட்டுருக்கோம். அதுக்கு நம்ம அவங்கள அடிக்க போகிறது இல்லை, ஒதுங்கி வந்துடுங்க. வந்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் பொழப்பை பாருங்கள். யாருக்காகவும் எதுவுமே கடனை வாங்கி கொடுக்கறது, அது பண்ணி கொடுக்கறது, பரிகாரம் பண்ணுறது, கடன் வாங்கி கஷ்டப்படுற குடும்பங்களில் எவ்வளோ பேர் நான் பார்க்குறேன். தயவு செய்து கஷ்டப்படுற குடும்பங்கள்லேருந்து காசை வாங்கி 1 லட்சத்துக்கு பரிகாரம் பண்ணணும், அது பண்ணணும்னா தயவு செய்து செய்ய வைக்காதீங்க. அதெல்லாம் செய்கிறதுனால உபயோகமும் இல்லை. ஸோ எனக்கு இது சொல்லவே கஷ்டமாக இருக்குது. ஏராளமான பேர் என்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுனால உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு மனுஷனும் இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் நமக்கு பின்னாடி இருக்காங்கங்க. என்னங்க பயம் நமக்கு? நம்ம வாழ்க்கையை அப்படி ஒரு செகண்டும் நம்ம ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, எனக்கும் நிறைய டிப்ரெஷன் இருக்குது. இதெல்லாம் தாண்டியும் வாழ்கிறோமே. அந்த வாழ்வு கொடுக்கறது எதனால்? இந்த மாதிரி மகான்கள், ரஜினிகாந்த் ஐயா மாதிரி பீப்புளெலாம் பேசும்போது நமக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் மாறணும்னு தோணும். ஸோ ஒன்று கடைசியாக சொல்லிக்கிறேன், வாழ்க்கையிலே பெரிய அச்சீவ்மெண்ட் அன்பு தான். கோவப்படாதது, அன்பாக இருக்கிறது, பிறரையுமே நேசிக்கிறது, பிறரை பற்றி பேசாமல் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறவர் ரஜினிகாந்த். ஸோ அதோடைய எலிஜிபிலிட்டி இருக்கிற ஆள், அதை பற்றி சொல்கிற ஆள் அவருக்கு இருக்குது. அடுத்து என்னுடைய தாய்க்கு இருக்குது. நான் என் லைஃப்பில் பார்த்த பீப்புளில் என் தாய் யாரையுமே அவங்க எதுவும் சொன்னதில்லை, யாருக்கிட்டையும் வம்பு வச்சுக்க மாட்டாங்க, யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. அவங்க வந்துட்டு சில ரோல்ஸ் அவங்க லைஃப்பில் இருக்கும், அந்த ரோல் மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டாங்க. அது மேபி அத்தை ரோலாக இருக்கலாம், ஒரு அம்மா ரோலாக இருக்கலாம், ஃப்ரெண்டு ரோலாக இருக்கலாம். எல்லோரையும் வாழ்த்துவாங்க, யாரை பற்றி பின்னாடி பேச மாட்டாங்க. ஸோ ரஜினிகாந்த் ஐயா கிட்ட எங்கள் அம்மாவுடைய குவாலிட்டி அவர்கிட்ட பார்த்தனா, இல்லை அவருடைய குவாலிட்டி எங்கள் அம்மா கிட்ட பார்த்தனான்னு தெரில. இட்ஸ் லைக் எ ஸ்னேக் ஈட்டிங் இட்ஸ் ஓன் டெய்ல்ன்ற மாதிரி தான். ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம், இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். நம்ம இதெல்லாம் பேசுகிறதுக்கு தான் லாய்க்கு தவிர பண்ணுறதுக்கெலாம் இன்னும் அது உள்ளே நம்ம போயிட்டு ஏதோ அப்படி டோரை திறந்து நாக் பண்ணிகிட்ருக்கேன். நான்லாம் இன்னும் உள்ளே போய் அதில் வாழ்ந்து வெளி உலகத்தையே மறந்து நிம்மதியோடு வாழணும், சைலண்ட்டாக இருக்கணும், யாரை பற்றியும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்றத நான் கற்றுக்க போகிறேன். இதுதான் இந்த மாதிரி 2 பேர்கிட்ட கற்றுக்கணும். ஸோ எல்லா ஹியூமன்ஸ்குள்ளேயும் ஆன்மீக தத்துவத்தை உணருங்க. ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் டுடே ஆர் ஸ்டார்ட் டுமாரோ, பட் டோன்ட் டிலே. இவ்வளோதான் விஷயம், வேறு என்ன சொல்ல முடியும்? என்ஜாய் த மூவி ஆல்சோ, தட் இஸ் ஆல்சோ பிக் திங். ஒரு யோகி செஞ்ச படத்தை போய் பார்க்கணுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா? அது வந்து சொல்ல முடியாதுங்க. தட் இஸ் அ பிக் ஃபீலிங். அதுக்குன்னு பாலாபிஷேகம் பண்ண அதெல்லாம் நான் சொல்ல, அந்தளவுக்கு நான் எதுவும் சொல்ல, அது தவறுன்னு சொல்ல, அது அவங்கவுங்க இஷ்டம். சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட விதாண்டவாடம்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு மனுஷன் செஞ்ச சிலை
அதுக்கு போயிட்டு பாலாபிஷேகம் பண்ணுறோம். அது வந்து தவறாக சொல்லலை. ரஜினிகாந்த் ஐயாவோட போஸ்டர் இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் அவரை வந்துட்டு கடவுள்னு கும்பிட்றாங்க. அது என்ன தப்பு? தப்புன்னு யாராவது சொல்லுவோமா? அதை மட்டும் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களே. தப்புன்னு சொன்னால் ரெண்டும் தப்பு சொல்லணும், ரைட்டுனா ரெண்டும் ரைட்டு சொல்லணும். அதனால் எப்போயுமே யாருமே நான் எதுவுமே நம்ம இந்த விஷயங்களில் எதுவுமே சொல்லக்கூடாது. பிகாஸ் அவன் பாலாபிஷேகம் பண்ணுறானோ எது நெய் அபிஷேகம் பண்ணுறான் அது அவங்க இஷ்டம். அவங்களுக்கு அது ஒரு தெய்வம் மாதிரி, அவங்க அவரை தெய்வமாக பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியாது இந்த விஷயம் சொல்லணும். வீடியோவுடைய ஒரு ஷவுட் அவுட்டுன்னு சொல்லலாம். சதீஷ் ஐயான்னு ஒருத்தர் தெரிஞ்ச நண்பர் தான். ரஜினிகாந்த் ஐயாவை பார்த்து பாபா படம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த படம்லாம் பார்த்துட்டு நம்ம ஏஜ் தான் அவர். பெருசாக நான் சொல்ல விரும்பல, அவர் லைஃபே மாற்றிட்டார். ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே பயிற்சி பண்ணுறாரு, ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அப்பேற்பட்டவர் எப்படிலாம் இருந்து இப்படி இருக்காருன்னும் போது எனக்கே பார்த்தேன். ஐயா சொல்லி எத்தனையோ பேர் மாறி இருக்கிறாங்க. அதனால் ஈஸ் என்னங்க என்ன வேர்டுங்க யூஸ் பண்ணுறது, அதை நீங்களே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? ஹரி ஓம், நன்றி. அண்ட் அனிருத் சாமி நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தெர் இஸ் நோ வேர்ட்ஸ் அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நன்றி. ஸ்டே டியூன் ஃபார் லைவ் ஸ்ட்ரீம்ஸ். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் ஸ்ட்ரீம் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய இருக்கும். ஸோ பி ஷூர் யூ ஆர் ஸ்டிக்கிங் வித் அவர் ஃபேமிலி. வி ஆர் ஆல் ஒன் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. ஹரி ஓம், நன்றி.